வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய் மேட்ரிமோனி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும் ஆதரவுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த உலகுக்கு காட்டிய எனது தாய் தந்தையருக்கும் எனது குருமார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நமது குடும்பங்களில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும் என்றால் மூன்று நல்ல காரியங்கள் நமது குடும்பங்களில் நடக்க வாய்ப்புள்ளது. அது என்னென்ன அப்படின்னா, காதணி விழா ஒன்று நமது சிறு வயதிலேயே அது நடக்கும். அல்லது நமது பெண்களுக்கு பூப்பு நன்னீராட்டு விழா, அதை எடுத்து வருவது திருமண விழா என்று வருகிறது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனது மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்து வைத்து அந்த மனக்கோலத்தில் பார்க்க மாட்டோமே என்று ஏக்கம் அனைத்து பெற்றோர்களிடத்தில் இருக்கும். இதையெல்லாம் கடந்து நல்ல பெண், நல்ல குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க ஒவ்வொருவருக்கும் நினைப்பது சகஜம்தான். இன்றைய சவாலான சூழலில் ஆண் மக்களுக்கு பெண்கள் கிடைப்பது மிகவும் சிரமமான ஒன்றாக தெரிகிறது. நம் குலதெய்வம் ஒன்றுதான் நமக்கான சந்ததிகளை தேர்வு செய்வதற்கு உரிமை உள்ளது. அதுபோல ஜாதக கட்டத்தில் திருமணம் செய்து வைக்கும் 7ஆம் அதிபதியும் ஆண்களுக்கு பொதுவாக சுக்கிரன் எங்கே அமைந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படி உங்கள் ஜாதகத்தில் ஆராய்ந்து இந்த 2 கோள்களும் ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த நட்சத்திர பாதத்தை இயக்கினால் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். எத்தனையோ இடங்களில் பார்த்து என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கும் பெற்றோர்களுக்கு என்னுடைய ஆறுதலான ஒரு சில யோசனைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எளிய பரிகார முறை என்னவென்றால், நீங்கள் அருகே வசிக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று அங்கு செல்லும் முன் 9 வெற்றிலையில் மோதிர விரலால், அதாவது நம்முடைய மோதிர விரலும் பெருவிரலும் சேர்ந்து அந்த வெற்றிலையில் ராமஜெயம் எழுதி அதை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் மாலை போட்டு வந்தால் இந்த திருமண தடங்கள் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.